رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. சங்கைக்கும் மிக்க மேன்மைக்கும் உரிய அத்தாய் கல்வி குழுமத்தினுடைய சங்கைக்குரிய முதல்வர்களே, பட்டம் வகுப்பு ஆலிம்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புனித ரமலானுடைய புனிதமான இந்த இரவிலே அல்லாஹ் சம்பந்தமான விளக்கமாகி இந்த தாலீமை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா. அப்ப இஸ்தவா என்பதற்குண்டான விளக்கம் என்ன? அது ஜலசவா, தமக்கனவா அல்லது இஸ்திக்ராரா என்பன போன்ற பல்வேறு விளக்கங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். ஒரு குறிப்பிட்ட திசையோடு ஒரு ஜிஹாத், குறிப்பிட்ட திசையோடு ஜிஹத்து ஜிஹாத் அல்லாஹ்வை நாம் சம்பந்தப்படுத்துவது என்பது கூடாது. அல்லாஹ் அதை விட்டு பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உலூவுல்லாஹ், அல்லாஹ் மேலே இருக்கின்றான், அல்லாஹ் உயர்வானவன் என்கின்ற இந்த உலூவல்லாஹ் இருக்கா இல்லையா, இது ஜிஹத்து என்கின்ற ஒரு திசையை குறிப்பதை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்குகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகின்றான், யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே இருக்கின்ற ரப்பை கண்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அஞ்சுகின்றார்கள். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், தங்களுக்கு மேலே இருக்கின்ற அல்லாஹ்வை கண்டு அவர்கள் அஞ்சுகின்றார்கள். தர்ஜுமால் அப்படித்தானே நம்ம இருப்போம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன் அடக்கி ஆளுகின்றவனாக இருக்கின்றான், நிர்வாகம் பண்ணக்கூடியவனாக இருக்கின்றான். ஃபௌக இபாதி, அதிகாரிகளுக்கு மேலே, அதிகாரிகள் மீது அல்லது அதிகாரிகளுக்கு மேலே அவன் காஹிராக அல்லாஹ் இருக்கின்றான். இதே போன்று நிறைய வசனங்கள் இருக்குகிறது. இந்த மாதிரி வசனங்கள் அத்தனையுமே முத்தஷாபிஹாத்தான வசனமாகும். ஏன்னா இந்த இடத்துல உலுவு, உயர்தல், மேலே என்கின்ற இந்த உலுவு என்கின்ற இந்த ஜிகத்து இருக்கு பாருங்க. மேலேனால ஜிகத்து தானே, கீழே மேலே வலது இடது சொல்ற மாதிரி 6 திசைகள் ஜிகாத்து சித்தா. இப்போ உலுவுன்னா மேலேன்னு சொன்னாலே அது ஒரு ஜிகத்தை குறிக்குது. அப்ப இந்த ஜெகத்து என்ற குறிக்குகின்ற, அதாவது ஒழுவை குறிக்குகின்ற இந்த உயரம், உயர்வு, மேலே இருக்கின்ற இந்த ஒழுவு, இது எதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா அல்லாஹ் யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, இந்த ஃபௌக என்பது எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன்னா அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஜிஹாத் என்கின்ற திசைகளை விட்டும் அவன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். இந்த இடத்துல இந்த உலுவு, மேலே, உயரம், உயர்வு என்கின்ற இந்த வார்த்தையாகிறது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவன் விஷயத்திலே நாம் புலங்குவதாகிறது. அப்ப அது என்ன மாதிரி உலுவுன்னு சொன்னா உலுவுல் ஹகீகி, அல்லாஹ் விஷயத்துல உலுவு என்பதற்கு உலுவுல் ஹகீகி என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்த்தம் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலுவு என்கின்ற சிபத்து உடையவனாக அவன் இருக்குகின்றான். அலியுன்,
வருதா இல்லையா? இன்னஹு அலியுன் வருதா இல்லையா? உயர்வானவன், மேலே அல்லாஹ் இருக்குகின்றான். இப்போ முத்தசிஃபுன் பிசிஃபத்தில் உலூபி, உலூபி என்கின்ற சிஃபத்தை உடையவனாக அவன் இருக்குகின்றான். அதுக்காக உலுவுன்னு சொன்னா ஜிஹத்து என்ற அந்த அர்த்தத்தை நாம் வைத்து விடக் கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹுவல்லாஹு ஃபிஸ் ஸமாவாதி வஃபில் அர்தி, அல்லாஹ் வானங்களிலே இருக்குகின்றான், அல்லாஹ் பூமிகளிலே இருக்குகின்றான். ஃபிஸ் ஸமாவாதி வஃபில் அர்தின்னு சொன்னா அல்லாஹ் வானங்களிலே இருக்குகின்றான், அல்லாஹ் பூமிகளிலே இருக்குகின்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்றான், வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன், அவன் வானத்திலும் இலாகாக இருக்குகின்றான், பூமியிலும் இலாகாக இருக்குகின்றான். உலகு மேலும் அர்த்தம் வச்சா பூமியில இலாகன்றதுக்கு அது பொருத்தமில்லாத அர்த்தமா பெருமா இல்லையா? வானத்திலும் இலாகாக இருக்குகின்றான், பூமியிலும் இலாகாக இருக்குகின்றான். என்ன நமக்கு குறிக்குது? எல்லா இடத்திலும் அல்லாஹ் இலாகாக இருக்கிறான் என்று சொன்னா அப்ப யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம் என்று வைக்கின்ற பொழுது அந்த இடத்துல ஃபௌக் என்ற அர்த்தம் நாம் என்ன செய்வது முறையான அர்த்தம் அல்ல. அல்லாஹ்வுக்கு ஃபௌக் என்ற உலு என்ற அர்த்தத்தை நாம் என்ன செய்யக்கூடாது. அப்ப உலுவுல் ஹகீகியு, அல்லாஹ்வுடைய உலு என்பது உலுவுல் ஹகீகியு. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், வலில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். அல்லாஹ்வுக்கே மஷ்ரிக்கும் உரித்தானது, அல்லாஹ்வுக்கே மக்ரிபும் உரித்தானது, மேல் திசையும் கீழ் திசையும் அவனுக்கே உரித்தானதாகும். சொல்லிட்டு ஃபஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்க திரும்பினாலும் அங்க அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குகிறது. இந்த வசனங்கள்ல வானத்திலும் இலாகாக இருக்குகின்றான், பூமியிலும் இலாகாக இருக்குகின்றான் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்ற எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய திருமுகம் இருக்குன்னு சொன்னா இந்த ஆயத்துகளை நமக்கு எதை காமிக்குதுன்னு சொன்னா யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம், அந்த ஃபௌக் என்பதற்கு நீங்க உலு என்ற அர்த்தத்தை கொடுக்காதீங்க என்பதை தான் நமக்கு குறிக்குது. அல்லாஹ் மேல இருக்கிறான், வானத்தில் இருக்கிறான் அல்லது ஃபௌக்ல இருக்கிறான்னு சொன்னா அப்ப கீழே இருக்க மாட்டான் என்பது தானே அர்த்தம். ஃபைனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், எங்க திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட ஜிஹத்துல நம்ம அல்லாஹ் வைக்க முடியாது. அப்ப முனஸ்ஸகுன் அனில் ஜிஹாதி அல்லது முனஸ்ஸகுன் அனில் ஜிஹதி, ஒரு குறிப்பிட்ட திசையை விட்டும் அல்லாஹ்வை மட்டுப்படுத்துது என்பதாகிறது. அதை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவராக அல்லாஹ் இருக்குகின்றார். இப்போ நிறைய வசனங்கள் அல்லாஹ் சொல்றான், வனஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், உயிர் நரம்பை விட நாம் கிட்டத்தில் இருக்குகின்றோம். ஒரு வசனத்துல மேலே இருப்பதாக, இன்னொரு வசனத்துல கீழே இருப்பதாக, இன்னொரு வசனத்துல எங்க திரும்பினாலும் அங்கே நாம் இருக்கிறோம் என்று சொல்றான். இன்னொரு வசனத்துல உயிர் நரம்பை விட நாம் என்ன செய்கின்றோம், உங்க கூட கிட்ட நம்ம இருக்கிறோம்னு சொல்றான். இந்த பல வகையான ஆயத்துகள் இருக்கு பாருங்க. அப்ப இது முரண்பாடான ஆயத்தா? அல்லாஹ் வசனங்கள் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், அதுல தாழ்வு முரண்பாடு வராது இல்லையா? ஏன்னா அவனே சொல்லுகின்றான், பலவுக்கான மின் இந்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த வேதம் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களிடத்திலிருந்து உங்களிடத்தில் வந்திருந்தால் அதிகமான இக்திலாஃபாத்துகளை, கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்ப இது ஹக்கான வேதம், ரப்பின் பொறுப்பிலிருந்து வந்த வேதம், அவனுடைய கலாமான இந்த வேதம் இருப்பதன் காரணமாக இதுல இஃப்திலாஃபாத் கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப மேல சொன்ன இந்த பல வகையான வசனங்கள் நமக்கு இஃப்திலாஃபாத் மாதிரி தெரியுதான்னா இஃப்திலாஃபாத் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வ ஹுவ சாஜித், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் எப்ப ரொம்ப நெருக்கமா இருப்பான் தெரியுமா? அவன் சுஜூதில் இருக்குகின்ற பொழுது அல்லாஹ் ரொம்ப நெருக்கமாக இருக்குகின்றான். அப்ப சுஜூதில் அல்லாஹ் இருக்கிறான்னா அல்லாஹ் எங்க இருக்கிறான்? கீழே இருக்கிறான்னு அர்த்தம், பூமிக்குள்ள இருக்கிறான்னு அர்த்தம்.
சாஜிதுன்னா நம்ம போய் நெத்தியை வந்து பூமியில வைக்கிறோம் அப்படின்னா அங்க அல்லாஹ் இருக்கிறாரு என்ன அர்த்தம்? நெத்திக்கு கீழே, அப்ப பூமியில அல்லாஹ் இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப பல வசனங்கள் நமக்கு பல வகையான விளக்கங்களை தருது. எங்க திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம், மேலே அல்லாஹ் இருக்குகின்றான், வானத்தில் இருக்குகின்றான், பூமியில இருக்குகின்றான், உயிர் நரம்புல உயிர் நரம்பை விட சமீபத்தில் அல்லாஹ் இருக்குகின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ் வந்து என்ன செய்கின்றான்? ஒரு அக்ரபு, ஒரு அடியானுக்கு வந்து மிக நெருக்கமான இடம் அல்லாஹ் இருக்கிற இடம் வந்து சுஜூதுன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த ஆயத்துகள்லாம் நமக்கு எதை குறிக்குதுன்னு சொன்னா, ஒழுங்கு அல்லாஹ் வந்து உயர்வுல இருக்கிறான் அல்லது மேலே இருக்குகின்றான் என்கின்ற இந்த வார்த்தை என்பது இறைவன் விஷயத்துல அல் ஒழுவுல் ஹகீகியு என்று அமைக்க வேண்டும். இதே மனிதர்களாக, இன்சானாக, மஹ்லூக்காத்தாக இருந்தால் அல் ஒழுவுல் இலாஃபியு என்று நாம் வைக்க வேண்டும். இவர்களுடைய இந்த உழுவுக்கும் மஹ்லூக்காத்துகளுடைய உழுவுக்கும் ஹாலிக்குடைய உழுவுக்கும் வித்தியாசம் இருக்குகிறது. அவனுடைய உழுவு என்பது ஹகீகியு, மஹ்லூக்காத்துகளுடைய உழுவு என்பது இலாஃபியு. அப்ப ரெண்டு வகையான யாத்திபாரத் இருக்குகிறது. ஒன்று யாத்திபாருன் இலாஃபியுன், மற்றொன்று யாத்திபாருன் ஹகீகியுன். அப்போ மஹ்லூக்காத்துகள், பல வகையான மஹ்லூக்காத்துகள் இருக்கிறது, படைப்புகள் இருக்கிறது. ஒரு சில இது அப்படி, சில இது இப்படி என்ற பல வகையான மஹ்லூக்காத்துகள் இருக்கிறது. இது சம்பந்தமான உழுவு என்பது இலாஃபியுன். ஏன்னா மஹ்லூக்காத்துகளுக்கு ஜிஹத் என்பது கட்டாயம் ஒன்று இருக்கிறது. மேலே அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? மஹ்லூக்குக்கு மேலும் இருக்குதா இல்லையா? ஆனா மஹ்லூக்குடைய மேலே என்பது அது மேலே என்பது அல்ல. ஒருத்தரை கவனிச்சு அது மேல. இப்ப இந்த ஃப்ளோர் இருக்குது நமக்கு மேல, அப்படிதானே? யாராவது ஒருத்தர் மறியலா தூங்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். யாரு மறியலா தூங்கிட்டு இருக்காங்க? யார் இல்லையா? யாரு இருக்காங்களா? யாராவது இருப்பாங்களா? பொதுவா இல்லையா? அந்த சமையல்ல யாரு இருக்கா? நம்ம பிள்ளைங்க சஃப்வானா? சஃப்வான் எங்க இருக்காரு? நமக்கு மேல இருக்காரு. சஃப்வானுக்கு மேல என்ன இருக்குது? அந்த புலோர் இருக்குது. புலோருக்கு மேல என்ன இருக்குது? மேகம் இருக்கு. மேகத்துக்கு மேல வானம் இருக்கு. வானத்துக்கு மேல முதல் வானத்துல யார் இருக்காங்களோ மலக்குகள், நபிமார்கள், அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு மேல இரண்டாவது வானம். அதுக்கு மேல என்ன இருக்கும்? அங்க மலக்குமார்கள், நபிமார்கள், அங்க என்ன அல்லாஹ்வுடைய படைப்புகள் இருக்கிறது, அது இருக்கும். அதுக்கு மேல இந்த ஃபௌக்கு தான் வந்து அடியார்களுடைய ஃபௌக். இது இலாஃபி. அடியார்கள் ஃபௌக்கு மேலன்னு சொன்னா இந்த மேலதான், ஒருத்தரை கவனித்து ஒருத்தர் மேல. இந்த அர்த்தத்தை நம்ம ரப்புக்கு கொடுக்க முடியுமா? அப்போ அடியார்களுடைய ஃபௌக்கு என்பதாகிறது அது ஜிஹத் என்பது அது இலாஃபி. அதுக்கு மேல எப்படி வச்சுக்க மேல 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 போய்கிட்டே இருக்கலாம். இல்ல மாஷா அல்லா, அல்ல அல்ல இன்னும் நாடுகின்றானோ. அரிசி இருக்கு, குருசு இருக்கு, வானவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்குது. உங்களுக்கு சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, கோள்கள் இருக்கு, அப்படி எவ்வளவோ இருக்குதா இல்லையா உங்களுக்கு? இந்த ஃபௌக் என்பதாகிறது, இந்த ஜிஹத் என்பது, இந்த ஃபௌக் என்பதாகிறது ஒருத்தரை கவனிச்சு ஒருத்தர் மேல. இதுதான் இலாஃபி. இந்த இலாஃபியை நம்ம ரப்புக்கு கொண்டு வந்து கொடுத்துடக்கூடாது. ரப்புடைய ஃபௌக்கு ஒழுவு என்பதாகிறது. அல்லாஹ் ஒழுவுன்னு சொல்றோமா இல்லையா? இப்ப மேலே நம்ம சொல்றோமா இல்லையா? ஃபௌகஹும் அல்லாஹ் சொல்றான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹின்றா. இப்ப நேரடியான ஃபௌக் என்ற அர்த்தத்தை நம்ம கொடுத்துடக்கூடாது. அதுதான் இவ்வளவு விளக்கங்கள் அதுல இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலுவுல் இலாஃபி இருக்கு இல்லையா? எது இலாஃபின் என்னமா? ஹகீகி இலாஃபி சொல்லுமா இல்லையா? இலாஃபி ரெண்டு வகை.
ஒண்ணு கிஸ்முன் ஹிஸ்ஸியுன், இன்னொன்று கிஸ்முன் மானவியுன். கிஸ்முன் ஹிஸ்ஸியுன் என்ன? அது குறிப்பிட்ட ஒரு மக்கான், குறிப்பிட்ட ஒரு ஜிஹாத் சம்பந்தப்பட்டது, குறிப்பிட்ட ஒரு மக்கானை கொண்டு இருக்கும், அல்லது ஒரு ஜிஹத்தை கொண்டு இருக்கும். அது எதுவா இருக்கும்? ஒரு ஜௌஹரா இருக்கும், ஒரு பொருளா இருக்கும். அப்படிதானே? இப்ப வந்து இந்த போன் இது ஜௌஹர்னு வச்சுக்கோங்க. இது என்ன செய்யுது? ஒரு இடத்துல இருக்குதா இல்லையா? இப்ப எங்க இருக்கிறதுக்கு மேலே கவனிக்கும் போது இது கீழே இருக்குகிறது, டேபிள கவனிக்கும் பொழுது இது மேலே இருக்குகிறது. அப்ப மஹ்சூசுன் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஒரு ஜிஹத்தை குறிக்குது. கீழே முசல்லாவை கவனிக்கும் போது முசல்லாவுக்கு மேல என்ன செய்கிறது? இருக்குகிறது. நம்ம மேலன்னு சொல்றோம். சஃபான் மேலேன்னு பார்த்தாருன்னா போன் எங்க இருக்குன்னு என்ன சொல்லுவாரு? கீழே இருக்குன்னு. அப்படித்தானே உங்களுக்கு? அதே மாதிரி வந்து இது ஒரு ஜிஹத்தை என்ன செய்கிறது? குறிக்குகிறது, இடத்தையும் குறிக்குகிறது. ஏன்னா ஒரு ஜௌஹர், அது ஒரு பொருள். நம்மளா அது இல்ல, அதான உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தை குறிச்சிருக்கிறோம், ஜிஹத்தின் மக்சூஸா இருக்கிறோம், அல்லது மக்கானும் மக்சூஸா நம்ம இருக்கிறோம். எப்ப வந்து ஜிஹத்துன் மக்சூஸாவோ மக்கானும் மக்சூஸாவோ ஆயிடுச்சோ அதுக்கு பேரு ஜௌஹரு. அந்த ஜௌஹருடைய தன்மை என்னன்னா முஃப்தகீரத்துன் இலல் ஹீஸ், ஏதாவது இடத்தின் பக்கம் தேவை உள்ளதாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்டவனா? அல்லாஹ் முஸ்தஹீரும் அன்ஹா, இதை விட்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். அப்போ இலாஃபி வந்து ரெண்டு வகை, ஒன்னு ஹிஸ்ஸியுன், இன்னொன்னு மானவியுன். ஹிஸ்ஸின் என்னன்னு சொன்னோமா? புரிஞ்சாமா? ஹிஸ்ஸி என்பது. மானவி என்பது தர்ஜாவை குறித்து. இப்ப நீங்க இத்தனை பேர் இருக்கிறீங்க, இதுல வந்து இப்ப நான் அர்ஷத் கூப்பிட்டு, அர்ஷத் நீங்க இதுல ஒன்றை ஒன்னா தர்ஜாவை குறிங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இப்ப அவருடைய நாலேஜ்ல வந்து அவர் யார் யார் எப்படி விளங்கி இருக்கிறாரு என்று சொல்றாரு. சார், இந்த மொத்த பட்டாவப்பு மாணவர்ல நம்பர் 1 இவரு, நம்பர் 2 இவரு, நம்பர் 3 இவரு, நம்பர் 4 இவரு. குறிக்க முடியும் இல்ல உங்களுக்கு? அப்ப 1, 2, 3ன்றத வந்து எதை வச்சு குறிக்கிறாரு? தர்ஜாவை வச்சு. அப்ப அவர் நாலேஜ்ல பாக்குறாரு, நல்ல கிதாபியத்தா இருக்கிறாங்க, உஸ்தாதுக்கு முத்தியா இருக்கிறாங்க, மதரசா மேல பற்று உள்ளவரா இருக்கிறாரு, எந்த நிலையிலும் லீவ் எடுக்காம இருக்கிறாரு, எல்லா நிலையிலும் கட்டுப்பட்டவரா இருக்கிறாரு, வீட்டுல வந்து கல்லூரியை பத்தி உயர்வா சொல்லுகின்ற ஒரு நபரா இருக்கிறாரு, கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் லாபத்திலும் இல்ல துன்பத்திலும் என்ன செய்கிறாரு? உஸ்தாதுக்கு வந்து அவர் உறுதுணையா இருந்து கல்லூரியை வழி நடத்துறாரு அப்படின்னு அவரா ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பாரு. அந்த கணக்குல எல்லாத்திலையும் வரும்போது நம்பர் 1 அப்படின்னு சொல்லி என்ன செய்வாரு? ஒருத்தரை குறிப்பாரு. அப்ப என்ன ஆகுது? தரஜா, இதான் மாணவி. அவருடைய தரஜத்துல் கமால், கமாலான பரிபூர்ணமான சரியான அவருடைய ஐடியா பிரகாரம். இப்ப நம்ம வந்து ஹாடிஸ்ல சொல்றோம், ஒருத்தர் நீங்க என்ன செய்யுங்க, இதுல வந்து நம்பர் 1 நம்பர் 2 குறிங்க அப்படின்னா அவங்க நாலேஜ்ல, அல்லது அன்சாரிட்ட சொல்றோம், அன்சாரி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா அவர் நாலேஜ்ல வந்து ஒண்ணு புரிஞ்சிருப்பார். சொன்னீங்களா இல்லையா? இதான் மாணவி. அப்ப வந்து மெரி செஞ்ச அப்படின்னா இலாஃபி ரெண்டு வகை, ஒன்னு கிஸ்முன் ஹிஸ்ஸியுன். ஹிஸ்ஸியுன்னா குறிப்பிட்ட ஒரு பொருளை அல்லது குறிப்பிட்ட ஜிஹத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு மக்கானை குறிக்கக்கூடிய ஒன்று. அப்ப குறிப்பிட்டக்கூடிய ஒரு மக்கானையும் ஜிஹத்தையும் குறிக்கக்கூடியதா இருந்து அது ஜௌஹராக இருக்கும், அது ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அந்த பொருளை நிச்சயமா முஃப்தகீரத்துன் என்ன செய்யும்? அது ஹீஸ் என்கின்ற ஒரு இடத்தின் பக்கம் தேவையானதாக இருக்கும். துண்டா நிக்காது இல்லையா? ஏதாவது ஒரு இடமோ அதுக்கு ஏதாவது ஒரு ஜிகத்தோ ஒரு திசையோ கட்டாயம் வந்து தேவைப்படுகிறது. ஆனா கிஸ்முன் மானவின்னு சொன்னா என்ன செய்யும்? இலா தரஜாத்தில் கமாலி அர்பாபில் குலூபி, அவங்க உள்ளங்களை வந்து அல்லாஹ் பார்க்க நெருக்கின விஷயத்துல. இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா? நம்ம இந்த உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல, அது நபி ஸல்லல்லாஹு உம்மத்து இல்ல, மொத்த காயினாத்துல சய்யிதுல் கௌனைனி வ ஸகலைனி யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலிஸ்லானை பேசுனாங்களா இல்லையா? நாளை மறுமையில வந்து எல்லா நபிமார்களும் என்ன செய்வாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருவாங்க. மொத்த மஹ்லூகாத்துகள்ல நம்பர் 1 சய்யிதுல் கௌனைனி வ ஸகலைனி, மனு ஜின்னு இரண்டு கவுனுக்கு மத்தியில வந்து துனியா ஆகிரால வந்து சய்யிது யாரு? ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் தரஜாத்துல் கமால், அந்த அந்தஸ்தின் அடிப்படையில். இப்ப அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நபிமார்களை கொண்டு வருவோம்.
நபிமார்களை யார முதல்ல கொண்டு வருவோம்? நமக்கு அந்த இருக்கு இல்லையா? உலுல் அஸ்ம நம்ம கொண்டு வரோம், ரசூல்மார்களை கொண்டு வரோம், நபிமார்களை நம்ம கொண்டு வர்றோம், வேதம் கொடுக்கப்பட்டவர்களை நம்ம நினைச்சு கொண்டு வரோம், அதுக்கு சுவர்கள் கொடுக்கப்பட்டவர்கள் நம்ம கொண்டு வரோம். இப்படி தர்காக்கள் வைக்கணுமா இல்லையா உங்களுக்கு? இதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம தர்ஜாவை நம்ம பண்ணதான செய்யறோம். சஹாபாக்கா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்த அந்தஸ்துல உள்ளவா இருந்தாலும் சரி. இந்த இடத்துல ஃபௌக என்பதற்கு நீங்க மேலன்னு அர்த்தம் வைக்க முடியாது. வரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத். சிலரை விட சிலரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்தஸ்தால் மேலே வைத்திருக்கின்றோம். இந்த இடத்துல நீங்க ஃபௌக என்பது மேல என்ன கொடுப்பீங்க? இது அந்தஸ்துடைய சொல்ற மாதிரி நம்ம இதுலயே உஸ்தாமார்கள் யாரும் பட்டா அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தரும் அளவுகோல வைப்பீங்க. சிலர்கள் அலி உஸ்தாத சொல்வீங்க, சிலர்கள் ருத்துபுல்லா உஸ்தாத சொல்வீங்க, சிலர்கள் பாசித் உஸ்தாத சொல்வீங்க, அல்லது அவங்க உஸ்தாத சில பேர் என்ன செய்வீங்க? எல்லாரும் இருந்தாலும் எங்க உஸ்தாத் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க எல்லா வகையிலும் திறமையானவங்க சொல்வீங்களா இல்லையா? அப்படி இது அவங்கவுங்க விளைஞ்சிருக்கிற அந்த தரஜாவை வச்சு அல்லாஹ் சொல்றா பாருங்க, ஒவ்வொரு கைஃப ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅலின், எப்படி சிலரை விட சிலரை நாம் மேன்மைப்படுத்தி இருக்கின்றோம். வலல் ஆஹிரத்து அக்பர் தரஜாத்தின் வ அக்பரு தஃலீலா. சராப்ஜீலா அக்பர் தரஜாத்தின் வ அக்பரு தஃலீலா. மறுமையில என்ன செய்யும்? அப்படி ஒரு அந்தஸ்தை நாம் கொடுப்போம். அப்போ இந்த உலுவு, இந்த ஃபௌக்கு எல்லாம் வருதுச்சுங்களா அவனுக்கு? இது ஃபுல்லாவே இது இலாஃபி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ்வுக்கு நமக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய உலுவு என்பது ஹகீகியும், மஹ்லூகாத்துகளுடைய இலாஃப் என்பது உலுவு என்பது இலாஃபியும். அந்த இலாஃபி தான் நம்ம ரெண்டு வகை என்பதை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டோம். சின்ன சின்ன நுக்காத்துகள் தான். ஆனா இதை நம்ம கல்புல கரெக்டா உட்காரும் பொழுதுதான் நம்ம அந்தந்த ஆயத்துக்களை கரெக்டா நம்ம புரிய முடியும். இல்லாட்டா நமக்கு விளக்கங்கள் கொஞ்சம் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப சுவைப்பட பேசுற ஒரு தாலிமுறை மேற்று கிடையாது. இது ஏன்னா பிரதமர் பேசுனா எப்படி பேசுவாரு? அது வாய் அடிச்சு விட முடியுமா? அவங்களுக்கு மொத்தமும் சட்டமா மாறி போயிடும். என்ன பேசப்படும்? பயங்கரமான பேச்சாளரான பிரதமரா இருந்தாலுமே ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செய்யணும்? எழுதி வச்சுட்டு அவர் பேசணும். நீங்க முதலமைச்சருடைய பேச்சை நம்ம பார்க்கிறோம், எழுதி வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஒரு வார்த்தை மாறினாலும் சட்டமாயி போயிடும். என்ன சொல்றீங்க? இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அப்படித்தான். எதிராளியை சந்தோஷப்படுத்துறோம், எதிராளியை சிரிக்க வைக்கிறோம், எதிராளியை குஷிப்படுத்துறோம், அப்படி லேச சட்டங்கள் மாறினாலும், பாயிண்ட்ஸ் மாறினாலுமே கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? இல்ஹாதுல கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? நிப்பாட்டி விடும். இப்ப சங்கக்கூடிய அருமைப்பட்ட வகுப்பு ஆலிம்களை இப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உலுவு என்பது உலுவுல் ஹகீகி. அல்லாஹ் சொல்றா, வஸிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த் வலா யஊதுஹு ஹிஃபுதுஹுமா வ ஹுவல் அலியுல் அலீம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவனுடைய குர்சு சமாவாத்து வல்லர், வானம் பூமி முழுக்க இருக்குகிறது, வியாபித்து இருக்குகிறது, விசாலமா இருக்குகிறது. வலா யஊது ஹிஃபுதுஹுமா, அவனுடைய குர்சியை அரசு குர்சியை பாதுகாப்பதில் அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. படைத்தவனே அவன் தானே, அவனுக்கு எந்த சிரமமும் கிடையாது. வஹுவல் அலியுல் அலீம், அல்லாஹ் மகத்தானவனாகும் அலியாகவும் அல்லாஹ் இருக்குகின்றான். இப்ப இந்த அலி இதுக்கு என்ன விளக்குன்றதோ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். இப்போ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலுவுக்கு அவன் தகுதியானவன். அல்லாஹ் உலுவுக்கு முழு தகுதியானவன். ஏன் முழு தகுதியானவன்? இந்த ஜிஹாத்துகளை, திசைகளை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் உலுவாக இருக்குகின்றான். இந்த அமாக்கின் இடங்களை படைப்பதற்கு முன்னாலேயே அவன் அலியா இருக்குகின்றான். இதை படைத்த பிறகுதான் அவன் அலியன் என்பதல்ல. அப்ப நீங்க மேல கீழே அர்த்தத்தை வைக்கணும். நீங்க இந்த வானங்களை பூமிகளை படைப்பதற்கு முன்னாலேயே ஒவ்வொரு அலியுல் அலீம் என்று எல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ சங்கக்கூடிய அருமை பட்டவகுப்பு ஆலிம்களை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தஜல்லியாத்திற்கு இல்லையா, அவனுடைய இஸ்மு சிஃபாத்துகள், அவனுடைய அஸ்மாக்கள் சிஃபாத்துகள்,
அவைகள் தானே மஹ்லூகாத்துகளை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறது, பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. சமூகம் அப்படின்னா நீ யாருடைய சமூகம்? அதான் அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அவனுடைய சமூகம் என்கின்ற சுடரை கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? மை சுந்தாகோ தாலிம்ல பாசுசா எல்லாம் படிப்போம். அவனுடைய சமூகம் என்கின்ற சுடரை கொண்டு நான் என்ன செய்கின்றேன்? கேட்கின்றேன். பசாரத் என்கின்ற சுடரை கொண்டு மை தேக்தாகோ. ஏன் இருக்கு அவனுக்கு? சொல்லுங்க இந்த தாலிமை. अल्लाह के पर पे हया से मैं जिंदा हूँ, अल्लाह के पर तो इल्म से मैं जानता हूँ, अल्लाह के पर पे समाज से मैं सुनता हूँ. அந்த தாலிமா அவங்க படிப்பாங்க. உருது ஃபுல்லா மரமரம் பண்ண வச்சிருது அந்த தாலிமை. என்ன கொஞ்சம் ஓவர்னா உருதுல தவிர வேற எதுலயும் அந்த தாலிமை படிக்கப்படாத ஒரு சட்டமும் உண்டு. உருதை தவிர வேற எதுலயும் வந்து படிச்சா அது குஃப்ருன்ற அளவுக்கு அங்க சொல்லப்படும். எந்த இதுல உங்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கோ சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே நீங்க என்ன செய்யணும்? பின்பற்றணும். மருத்துவம் ஜமானுஷா ஒரு முறை கேட்டாங்க, மரணா இதை அரபியாக்கி நம்ம படிக்கலாமான்னாங்க. கூட இருந்தவங்க வாங்கி சொல்லாதீங்க, அவசரப்பட்டுறாதீங்க, வார்த்தை விட்டுறாதீங்க. மருத்துவம் ஜமானுஷா सवाल से मैं सुनता हूँ, बसार से मैं देखता हूँ, इरादा से मैं வந்து சாட்டா हूँ. அந்த அரபில சொன்னா என்ன? அது தொகுக்கப்பட்டது எவ்வளவு இருக்கு? அது உசூலத்தீன் ஆரம்பிச்சு என்ன செஞ்சிடும்? என்ன எழுத்துக்குள்ள அதுல வந்து குஸ்தாகி தியாகம் வந்துடும், நசரம் மின்னத்து வந்துடும். அதை ஃபுல்லா மரபாரம் பண்ண வைக்கிறது விருது தாலிம். அத்தனை பேர் மரபாரமா சொல்லுவாங்க. நான் உட்காந்து அந்த பாடங்களை உட்காந்து என்ன செய்யறது? ஃபுல்லா மரபாரத்தில் கேட்கறது. அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறது சொல்லிங்க. இவங்க நினைக்கிறாங்க இந்த ஃபைனுக்கு எப்பதான் முடிவாகும்? நம்ம வந்து உஸ்தாதும் ஆயாச்சு, முதல்வரும் ஆயாச்சு, திருமணமும் முடிச்சாச்சு, பிள்ளைகளும் பெற்றெடுத்தாச்சு. இந்த ஃபைனுடைய அதுதான் என்ன? சங்கக்கூடிய அருமை உலமாக்கிற நம்ம மகளிர் தர கூட உஸ்தாமார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லணும், 2 ஆப்ஷன் தான் பட்டமளிப்பு ஆளுங்களை. ஒண்ணு நீங்க என்ன செய்யுங்க, அத்தனை பேருமே கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிருங்க. இந்த நாட்டுக்கும் நம்ம தீனுக்கும் சேவை செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இல்லையா என் கூட அப்படியே மார்க்க சேவைக்கு வந்துருங்க. இந்த 2ம் இல்லாத 3வது ஆப்ஷனுக்கு நீங்க போயிடவே கூடாது. ஆயிரக்கணக்கில் நம்மகிட்ட முடிச்சுட்டு பிள்ளைங்க வெளியே போயிட்டாங்க இல்லையா? போய் என்ன செய்யறாங்க? ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க, மேனேஜரா இருக்காங்க, அக்கௌண்டண்டா இருக்காங்க, துணி கடையில வேலை செய்யறாங்க, கிரஷர்ல வேலை செய்யறாங்க, கார் ஓட்டுறாங்க, ஆக்டிங் டிரைவரா இருக்கிறாங்க, ஆபீஸ் பாயா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, டைபிஸ்டா இருக்கிறாங்க, அதுல என்ன செய்யறாங்க, ரிசப்ஷனிஸ்டா என்ன செய்யறாங்க வேலை செய்யறாங்க. என்னம்மா அதுக்காக நம்ம ஓடணும்? அதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நேற்று கூட ஆதில் உஸ்தாத் ஒரு செய்தி சொன்னீங்க கூட, நம்ம வாக்கிங் வந்தாங்க. சும்மா உதாரணத்துக்கு அலி உஸ்தாத் ரொம்ப அந்தஸ்துல உயர்ந்தவங்க. என்ன சொல்றீங்க? அலி உஸ்தாதுடைய முகாம் என்னன்றது அன்னைக்கு நான் சொன்ன வச்சீங்களா? ஒரு பேர் ஒரு நாளை வந்து 2 லட்சம் கொடுத்து வாங்கினாரு. அந்த செருப்பை வந்து 2 லட்சம் கொடுத்து வாங்கினாரு. அதே நாளை தூக்கி இவங்க கையில கொடுத்த இடத்துல அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு போன உடனே திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து உள்ளவங்க அலி மௌலானா. ஆதில் உஸ்தாத் நேற்று வாக்கிங் சொன்னேன். அலி உஸ்தாது 16 நாட்டுக்கு போயிருக்காங்க. கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பயங்கர பிஸி மேனா இருந்திருக்கிறாங்க. உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு அப்படிப்பட்ட உழைப்பு அலி உஸ்தாது செஞ்சிருக்கிறாங்க. என்னம்மா இவ்வளவு நாள் இந்த ஃபீல்ட்ல இருந்திருக்கிறாங்க. ஆதில் அலி உஸ்தாது எவ்வளவு சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சேமிப்பு என்ன இருக்கு அப்படின்னு. ஆதில் உஸ்தாது சொன்னாங்க, அநேகமா அவங்க கையில ஒரு 10-15-20 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு சின்ன ஒரு 600 ஸ்கொயர் 200 ஸ்கொயர் வீடு ஒண்ணு கட்டியிருப்பாங்க. 2 சேர்த்தா வந்து என்ன செய்யும் வந்து ஒரு 70-80 லட்சம் ரூபாய் இருக்கும் அப்படின்னு ஆதில் உஸ்தாது சொன்னாங்க. நேற்று அதிகமா வச்சுதான் சொல்றேன். ஆதில் உஸ்தாது சொன்னது. நான் சொன்னேன்,
அலி உஸ்தாத் இத்தனை வருஷம் உழைப்பு, இவ்வளவு நாட்டு பிரயாணம், என்ன சாப்பிடாம கொள்ளாம, அதனால அவங்க உடம்பு பாதிப்பு கூட என்ன செஞ்சிருக்கு, அவங்களுக்கு பயங்கரமா என்ன செஞ்சிருக்கு, ஏற்பட்டிருக்கு. அதே நேரத்துல ஃபசல் உஸ்தாத் இருக்கிறாங்க. ஃபசல் உஸ்தாத் வந்து எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்காங்கன்னா 20 வருஷமா இருக்கிறாங்க. ஏகப்பட்ட மாணவர்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தர்பியத்து தஸ்கியத்து எல்லாமே கொடுத்திருக்கிறாங்க. திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. ஃபசல் உஸ்தாதோ அல்லது ஆதில் உஸ்தாதோ அல்லது அஹ்சன் உஸ்தாதோ அல்லது வந்து அர்ஷத் உஸ்தாதோ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஃபசல் உஸ்தாதுக்கு வந்து அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான் அப்படின்னா 2 ஏக்கர் இடத்தை கொடுத்திருக்கிறான். 2 ஏக்கர் இடம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 கோடி ரூபாய். அதுல மதரசா வேற இருக்கு. அதை நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் ரூபா, 1 கோடி 30 லட்சம் ரூபா. அவங்க கையில ஒரு கார் ஒண்ணு இருக்கு, அது ஒரு 6-7 லட்சம் ரூபா. 1 கோடி 37 லட்சம் ரூபா. ஒரு வீடு ஒண்ணு இருக்கு, அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2-3 லட்சம் ரூபான்னு வச்சுக்காங்களேன். 1 கோடி 40 லட்சம் ரூபாய்க்கு ஃபசல் உஸ்தாத் அதிபதியா இருக்காரு. அஹ்சன் உஸ்தாத் ஒரு இடத்துல இருக்காரு, பெரிய இடம், அவருக்கு அல்லாஹ் கியாமத் வரைக்கும் கொடுத்திருக்கிறான். ஒரு சென்ட் 50 லட்சம் ரூபாய். அது மொத்த கணக்கு பார்த்து எவ்வளவு வரும்னு தெரியாது. அர்ஷத் உஸ்தாது அவருக்கு அல்லாஹ் 1.5 ஏக்கர் கொடுத்திருக்கான். நீங்க வந்தீங்கல்ல விக்கிரவாண்டி பிள்ளைங்க, என்ன மெயின் ரோடு, அங்க 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய் செய்து போகுது. ஆதில் உஸ்தாத் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் 2 ஏக்கர்ல மெயின் பைபாஸ் செய்யறாங்க இருக்கிறாங்க. அதுல மதரசா இருக்குது, எல்லாமே அவங்களுக்காக தான் என்ன செஞ்சு போச்சு, ஆகி போச்சு. அலி உஸ்தாது என்ன கடுமையா உழைச்சு இத்தனை நாடுகளுக்கு போய் எவ்வளவு எஃபெக்ட் போட்டு என்ன சேர்த்தாங்களோ, இவங்க இங்க இருந்துகிட்டே அந்த மக்களை அடைஞ்சிட்டாங்க. என்ன அலி உண்மையா அலி உஸ்தாது உழைப்பு நம்ம லேசப்பட குறை சொல்றதாங்க. நீங்க அப்படியே அந்த ஆண்டில் பார்த்துக்கூடாது. நம்ம இருக்கிற வச்சு உதாரணத்தை சொல்றதுக்காக சொல்லலாம். அல்லாஹ்விடத்துல நிறைய சேவைகள், ஹிதுமத்து, அதை தாண்டி நிறைய வாதங்கள், இல்மு ரீதியா தர்க்க ரீதியா அந்த செய்தி நிறைய புரட்சிகள் பண்ணியிருக்காங்க. இந்த செய்தி யார் அவங்களுக்கு சொல்றேன்னா 2 ஆப்ஷனா வச்சுக்கோங்க. அப்படியே ஒண்ணு, நீங்க என்ன செய்யணும், அத்தனை பேர் என்ன செய்யணும், கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும். அது வந்து பியூன் வேலையா இருந்தா கூட பரவாயில்லை, அல்லது சாதாரணமான ஒரு ஆபீஸ் பாயா இருந்தா கூட நீங்க பரவாயில்லை, அல்லது அட்டெண்டரா இருந்தா கூட நீங்க பரவாயில்லை, அல்லது போலீஸா இருந்தா கான்ஸ்டபிளா இருந்தா கூட பரவாயில்லை. அதுல உங்களுக்கு வஜீஃபனத்துக்கு ஒரு சம்பளமும் கிடைக்கும். அந்த சம்பளமும் நல்ல சம்பளம். நீங்க இந்த மக்களுக்கு என்ன செய்வீங்க, சேவை செய்வீங்க. முஃமின் முஸ்லிம் வரும் பொழுது, ஒரு ஆளும் இருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது இன்னும் அவங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு கூடுதலான ஒரு கண்ணியம், மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்படும். அப்ப நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்றோம், நமக்கான வஜீஃபனமும் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்துல பல பேருக்கு பயனுள்ள வாழ்க்கையா நம்ம என்ன செய்ய வாழ்றோம், நம்மளும் வாழ்றோம், நம்ம குடும்பமும் வாழுது. அதே நேரத்துல நம்ம சுற்றி உள்ளவும் வாழ்றோம், நாட்டு மக்களும் பலன் அடைகிறாங்க, நம்ம தீனை சேர்ந்த சமுதாய மக்களும் பலன் அடைகிறாங்க. அதனால 2 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்படியா ஒண்ணு, போனா என்ன செய்யுங்க, நீ என்ன செய்யணும், கவர்மெண்ட் உத்தியோகமா போகும். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்குமானா தாராளமா கிடைக்கும். நமக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் வந்து நிறைய இருக்கத்தான் செய்யுது. அந்த 3.5% ஃபில் பண்ற அளவுக்கு கூட நம்மகிட்ட இங்க முறையான ஆட்கள் இல்லை. எல்லா துறைகளிலுமே வாண்டடு காலியா இருக்கதான் செய்யுது. நம்ம அதற்கான முயற்சிகள் எடுத்தா நிச்சயமா கிடைக்கும். நீங்க அந்த இதை நீங்க அதை உறுதி அப்படிதான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மார்க் சேவைக்கு வந்துருங்க. தீனுடைய சேவைக்கு வந்தாலும் நீங்க ஃபெயிலியர் ஆக மாட்டீங்க. ஃபசல் உஸ்தாத் ஃபெயிலியர் ஆனாங்களா, அர்ஷத் உஸ்தாத் ஃபெயிலியர் ஆனாங்களா, அஹ்சன் உஸ்தாத் ஃபெயிலியர் ஆனாங்களா, ஆதில் உஸ்தாத் ஃபெயிலியர் ஆனாங்களா, சதாம் உஸ்தாதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் 3 ஏக்கர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 3 ஏக்கர் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபைசல் உஸ்தாதை கேட்டா தெரியும். அதுல கொஞ்சம் தூரமா போனாலே அந்த ஏக்கர் வந்து 20 லட்சம் ரூபாய் போகுது. இவங்க ரோட்ல ஃபசல் சதாம் உஸ்தாதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி பார்த்தா ஒரு ஏக்கர் 25 லட்சம் ரூபாய் வச்சா கூட 3 ஏக்கர் என்னாச்சு, எவ்வளவு 90 லட்சம் ரூபாய் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஃபைசல் அப்சாத் அல்லாஹ் 4 ஏக்கரை கொடுத்திருக்கிறான். நீங்க எங்க சுத்திக்கிட்டு வந்தாலும் லாஸ்ட்ல தீன் இல்லாத வேற துறையில் இருந்து அதை கூட நம்ம என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அலி உஸ்தாது மக்காம் அடைஞ்சாங்கன்னா அவங்க உழைப்பு, அவங்களுடைய எஃபெக்ட், அவங்களுடைய இல்மு அது தனி.
அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டாங்க. என்ன சொல்றீங்க? போனப்பே இந்த மக்காமாவது அடைஞ்சாங்க, மத்தவங்களும் அது கூட அடைய முடியாது. அப்ப ரெண்டே ரெண்டு ஆப்ஷன். மகரிப் பிறகு உஸ்தாமார்கிட்ட டீ குடிக்கிற வரைக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்ன செய்தி, நீங்க நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லுங்க, ரெண்டே ரெண்டு. ஒண்ணு, கவர்மெண்ட் ஜாப் பார்ப்போம். நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள் நிறைய இருக்கு. நம்ம மக்கள் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எதை எப்படி அடையணுன்ற வழிமுறைகள் கூட நம்ம மக்களுக்கு என்ன செய்யல தெரியல. என்னம்மா, அதற்காக நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தா, எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருந்தா, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தா ஜெயிச்சிடலாம். இல்ல அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, கோர்ஸ் முடியுதுன்னா நம்மகிட்ட வந்தா நீங்க அந்த அடையிற வரைக்கும் கூட நம்ம உங்களுக்கான சப்போர்ட்டுகளை கூட பண்ணலாம். அதுக்காக நீங்க மனசால உஸ்தாதா இருக்கணும் அவசியம் இல்லை. நீங்க பார்த்து அதற்கான படிப்புகளை படிச்சுக்கிட்டே இருக்கலாம், முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அழகா நீங்க உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு அடுத்து 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 நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருந்தா ப்ரமோஷன் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படியா? அதை விட்டுட்டு நான் வெளிநாட்டுக்கு போனேன், அந்த கம்பெனில வேலை செஞ்சேன், இந்த கம்பெனில வேலை செஞ்சேன், அந்த டியூட்டி பார்த்தேன், இந்த டியூட்டி பார்த்தேன், அல்லது உள்ளுக்குள்ள அத்தாக்குள்ள நான் கடையில சப்போர்ட்டா இருந்தேன், அல்லது வந்து நான் அந்த அக்கௌண்டா இருந்தேன், அல்லது நான் ஐடி கம்பெனில வேலை செஞ்சேன். இதுதான் கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் செய்யற வேலை தானே. இதுல கமாலியத்து என்ன இருக்கு? ஆனா இந்த இந்த துறைக்கு வந்தாலும் ஃபெயிலியர் இல்லைன்னு சொல்லவா. எதை ஒரு மனிதன் முயற்சி பண்ணி பல வருஷங்கள் போராடி அடைகின்றானோ அந்த வெற்றியை அல்ல அந்த ஹித்மத்துல இருக்கிற பரக்கத்தை கொண்டு அப்படியே அல்லாஹ் கொடுக்கிறான். இங்க எங்க ஃபெயிலியர் ஆச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபெயிலியர் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லையா? ஒரு ஃபெயிலியர் நீங்க சொல்லுங்க. மார்க் ஃபீல்டுக்கு வந்ததுனால ஒரு ஃபெயிலியர் ஆயிட்டாரு. நமக்கு வேணா சம்டைம்ஸ் சரியான நிர்வாகம் செய்யாம தெரியாம இருக்கலாமே தவிர இந்த ஃபீல்டு ஃபெயிலியர் கிடையவே கிடையாது. அதுக்குதான் பலமுறை நான் என்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றது உண்டு. என்ன இல்லையா? வந்ததுனால என்ன குறை ஏற்பட்டுச்சு, அதாவது எந்த வகையில் ஃபெயிலியர் ஆயிட்டோம், மேலும் மேலும் சிறப்பா இருக்கிறோம், வசதியா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்னு சொன்னா இதான் அசம்த ஃபல்யத்தவக்கல் அலல்லாஹ். இதை விட பெட்டரான வேற ரூட் என்ன இருக்கு உங்களுக்கு? அல்லாஹ் ஜுமான்லாம் வந்து அன்னைக்கு வந்து திக்ர் நடத்தினார், ரொம்ப அழகா நடத்தினார். நான் முடிச்சுட்டு வந்த ஒரு ஃபசூல் சார் சொன்ன ஒரு ஷேகுடைய குடும்பத்து பிள்ளையா இருக்கிறாரு, நல்ல இல்ம் இருக்குது, அடுத்த வருஷம்லாம் ஒரு வருஷம் இருக்குது, சலுகைகள்லாம் கேட்டா கூட குறைய நீங்க கொடுங்க, அவர் நல்ல மாதிரி இருந்து படிச்சு முடிக்கிறதுக்கு வழிவகை செய்யுங்க, லீவுகள் விஷயத்துல ரொம்ப கெடுபடி பண்ணிக்கிறாதீங்க. ஜுமாவுக்கும் ஜுமானுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம், சொந்தமா பந்தமா? இந்த ஹிதமத்துல வர்றாருன்னு தெரியும் பொழுது நம்ம என்ன மாதிரி வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. ரொம்ப சங்கப்பெரிய அருமை உலமாக்கல அந்த மாதிரி அப்படி வச்சுங்க. அது மொத்த பேரையும் உஸ்தாது மதரசாவுக்கு கூப்பிடுறாங்க அப்படிலாம் இல்லை. யாருக்கு விருப்பம் இருக்கு நீங்க வாங்க, விருப்பம் இல்லாதவங்க நீங்க கரெக்டாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போங்கன்னு சொல்லுங்க. ஃபைசுர் ரஹ்மான் வந்து போலீஸா இருக்கிறாரு. அன்னைக்கு அவருடைய கல்யாணத்துக்கு நாங்க 10 பேர் போயிட்டு வந்தோம். நல்ல உள்ள தூரத்துல மதுரை உள்ளக்க ஒரு இடத்துல தான் அவருடைய கல்யாணம் இருந்துச்சு. ஆனா சிரமப்பட்டு அவ்வளவு தூரத்தை அட்டன் பண்ணோம். காரணம் அவர் ஒரு போலீஸா இருக்கிறார். கடையநல்லூர்ல என்ன செஞ்சாங்க, ஜமாத் வட்டார ஜமாத்துலமா வந்து ஒரு ஆலிம் பேசுறாங்க. ஒரு பந்தோபஸ்துக்கு வந்து போலீஸை போட்டு இருந்தாங்க. எங்க பள்ளிவாசலுக்கு முன்னால வந்து ஒருத்தரை போட்டு இருந்தாங்க. ஒரு 3 நாள் பாதுகாப்புக்கு பாரா போட்டு இருந்தாங்க. நாங்க அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், நீங்க யாருண்டு? அவர் சொன்னாரு, நான் ஒரு அத்தாகிய ஆலிம்னு சொன்னாரு. வட்டார ஜமாத்துலமால அந்த ஆலிம் பேசுறாரு. எங்களுக்கு உள்ளம்லாம் அப்படியே பூரித்து போச்சு. நம்ம பள்ளிவாசலுடைய பந்தோபஸ்துல அதுல ஒரு போலீஸ் நிற்கிறாரு. அவர் ஒரு முஃமினான போலீஸ். முஃமின் மட்டுமல்ல, அவர் அத்தாகிய ஆலிம்னு கேள்விப்படும் பொழுது எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு வட்டார ஜமாத்துலமா அந்த ஆலிம் பேசுறாரு. நீங்க அந்த மாதிரி ஒரு போஸ்டுக்கு போகணும். போஸ்ட் பெருசாவும் இருக்கலாம், சிறுசாவும் இருக்கலாம். நம்ம கல்லூரி ஓதி முடிச்சோம், குரூப் 2 எழுதி இந்த மயிலாப்பூர்ல வந்து கோஆபரேட்டிவ்ல வந்து பெரிய போஸ்ட்ல உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி முயற்சி 10ஓட 11 ஏனோ தானண்டு நம்ம பிள்ளைங்க சில பேர் வந்து கல்குவாரிக்கு வந்துடுறாங்க, லாரி ஓட்ட போயிடுறாங்க. 6 மாசத்துல நான் போலீஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு திருப்பி லாரி ஓட்ட போயிட்டாரு. எல்லாரும் விக்ராந்தில உற்சாகமா இருந்தாரு. அவங்க அம்மா கிளப்பி நீ வா உன்னை போலீஸ் ஆகுறேன்னு கொண்டு போய் லாரி ஓட்ட வச்சு போட்டாங்க. இப்ப அத்தாவுக்கு புருஷன் என்ன செய்யறாரு, லாரி கிளீனரா போய்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம ஒரு ஆடி ஆக்டிங் டிரைவரா போற பிள்ளைங்க நம்ம பாக்குறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப அந்த ஒரு முடிவு நீங்க எடுத்துக்கிறீங்களா? இன்ஷா அல்லாஹ். இல்ல உங்க வீட்டுல இருந்து உங்களை வந்து கவர்மெண்ட் ஜாப் உட்கார வைக்க முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னா வாங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்.
இன்னும் நமக்கு பெருசா உங்களுக்கு செலவழிச்சிட போறோம். நம்மளோட 10ஓட 11 நீங்க சாப்பிட போறீங்க. உங்களுக்கு உண்டான செலவுகளை கூட பொறுப்படுத்திக்கலாம். தெரிஞ்சு அடுத்து எக்ஸாம் அட்டன் பண்ணி போஸ்டர்ல நமக்கு அங்க ஜாப் இருக்குதா, அல்லது லைப்ரரியில நமக்கு ஜாப் இருக்குதா, அல்லது ரயில்வேல நமக்கு ஜாப் இருக்குதா, இதை எழுதுன அழகா என்ன செஞ்சிடலாம், உள்ள போயிடலாம். அப்ப அங்க நாமளும் வாழுவோம், நம்ம குடும்பமும் வாழும். அதே நேரத்துல இந்த நாட்டு அத்தனை மக்களும் நம்மளை கொண்டு பலன் அடைவார்கள், நம்ம சமுதாய மக்களும் பலன் அடைவார்கள். வாழ்ந்தா அப்படி வாழணும். அவளியா வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். அவளியா எல்லாரும் போல வாழ்றதுன்றதுல பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஒரு சரித்திர புருஷனா பாருங்க. உங்க மஹல்லா உங்களை வச்சு கொண்டாடும், உங்க ஊர் உங்களை வச்சு கொண்டாடும். நம்ம பிள்ளை அது ஒரு ஆலிம் அங்க இருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது என்ன சந்தோஷம் இருக்கு. அப்படி ஒரு முயற்சி நம்ம எடுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் முடியும். உங்களால அவ்வளவு டேலண்டான பிள்ளைங்களா நீங்க என்ன செய்றீங்க, இருக்கிறீங்க. சப்ஜெக்டுக்கு வருங்க. சங்கக்குரிய அருமை உலமாக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒழுவு என்பது ஒழுவே ஹகீகி, மஹ்லூகாத்துகளுடைய ஒழுவு என்பது ஒழுவே இலாஃபி என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஃபௌக் என்பது மக்கானை கொண்டு உண்டான ஃபௌக் என்பது இல்ல, ஃபௌகியத்துல் ஹகீகியா, ஹகீகியத்தால் அவனுடைய ஃபௌகா இருக்கிறது. எப்படி இந்த அடியார்களை உபூதியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இயக்குவதை கொண்டு, அரசாட்சி செய்வதை கொண்டு, ஆளுவதை கொண்டு, படிப்பதை கொண்டு, படைப்பதை கொண்டு, அவனுக்கு எல்லாமே வழங்குவதை கொண்டு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உயர்வானவனாக இருக்கின்றான். இந்த ஹதீஸ் பாருங்க, கானல்லாஹ் லா ஷையுன் மாஹு, அல்லாஹ் ஆகியிருந்தான், லா ஷையுன் மாஹு எந்த ஒன்றுமே அவன் கூட அப்பொழுது கிடையவே கிடையாது. ஹதீஸ் இப்ப லா ஷையுன் மாஹுன்னு சொல்லிட்டு எந்த ஒன்றும் இருப்பதற்கு முன்னால், உருவாகுவதற்கு முன்னாலேயே அல்லாஹ் இருந்தான். அப்ப எந்த ஜிகத்தை வச்சு நீங்க மேலன்னு சொல்வீங்க, எந்த மக்கான வச்சு நீங்க மேலன்னு சொல்வீங்க? அந்த ஜிகத்தும் அந்த மக்கானும் வர்றதுக்கு முன்னாலே அல்லாஹ் என்ன செஞ்சான்? கானல்லாஹ், அல்லாஹ் இருந்தான். அப்ப நம்ம வானத்துல அல்லாஹ் இருக்கிறான், பூமியில் இருக்கிறான் என்னவாகும்? அல்லாஹ் வானம் என்று சொல்வதை கொண்டு மேல இருந்து அல்லாஹ் வானத்தை படைத்தான். பூமி என்று சொல்லுகின்ற பொழுது பூமியில் இருந்து அல்லாஹ் பூமியை, கீழே இருந்து அல்லாஹ் பூமியை படைத்தான் என்றோ, அல்லது அர்-ரஹ்மான் அல்-இஸ்தவான்னு சொல்வதன் மூலமாக அல்லாஹ் இஸ்தவா ஆகிட்டான் என்ற அர்த்தத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நாம் வைத்து விடவே கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அஸ்மாக்கள், அவருடைய சிஃபாத்துகள் என்ன செய்கிறது, அதனுடைய தஜல்லியாத்து தான் அத்தனை மஹ்லூகாத்துகளுடைய ஜாத்தாகவும் சிஃபாத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா கைர முமாசா, எந்த ஒன்றையும் தொட்டு படைக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை. குன் ஃபயகூன், கைர முமாசத்தில் அதை தொட்டு படைக்காமல், வலா முன்தசிபத்தின் இலகி, அதை மேலே இருந்தோ கீழே இருந்தோ இந்த ஜிகத்தை வச்சு அதை படைக்கணும் என்ற அவசியமும் அல்லாஹ்வுக்கு கிடையவே கிடையாது. வசனத்துல அல்லாஹ் சொல்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா. சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அஅலா படிக்கிறோமா இல்லையா? அடுத்து என்ன சொல்றான்? அல்லதி ஹலக ஃபஸவ்வான்றான். ஹலக ஃபஸவ்வா என்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ் தன்னை பற்றி அஅலா என்று சொல்லிவிட்டான். அப்ப இந்த ஆயாண்டு வருகின்ற பொழுது அங்க நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜிஹாத்தையும் மக்கானை நாம் வைத்து விடக்கூடாது. செய்யக்கூடிய அருமை புலமாக்கல. இப்ப ஃபிரௌன் பனி இஸ்ரவேல் விஷயத்துல சொன்ன இந்த ஆயத்தை நம்ம பார்க்கிறோம். சனுகத்திலு அப்னாஹும் வ நஸ்தஹ்யி நிஸாஹும் வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன். நாம் என்ன செய்வோம், அவர்களுடைய ஆண் பிள்ளைகளை ஃபுல்லா நாம கொல்லுவோம், பெண்களை ஃபுல்லா நம்ம விட்டு வச்சிருவோம். வ இன்னா ஃபௌகஹும் காஹிரூன், நாம் அவர்களை மேலே இருந்து நாம் அடக்கி ஆடுவோம் என்று ஃபிரௌன் சொன்னதை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இப்போ ஆம்பளை பிள்ளைகளை ஃபுல்லா நம்ம கொன்னுட்டு பொம்பளை பிள்ளைகளை நம்ம விட்டு வச்சுட்டு வஇன்னா ஃபௌகஹும் காஹிரூன், நாம் அவர்களுக்கு மேலே இருந்து நாம ஆட்சி செய்வோம், கஹாரா ஜப்பாரா இருப்போம் சொன்னா இந்த ஃபௌகுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? மேலே என்ற அர்த்தம் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். அவங்க கூட இருந்து தனக்கு கீழே அவங்க வச்சு
இவர் என்ன செய்வாரு? ஆட்சி செய்வார் என்பதை தான் சொல்றோம். ஒரு அப்துடைய ஒரு மஹ்லூக்குடைய விஷயத்துல கூட இந்த ஃபௌக் என்ற வார்த்தைக்கு நம்ம மேல் என்ற அர்த்தம் கொடுக்கிறது இல்ல. அந்த இடம் பொருளை புரிஞ்சு நம்ம என்ன செய்கின்றோம்? அந்த ஃபௌக்குன்னு சொன்னா அவர்களை வைத்து ஆட்சி செய்வாரு, அடக்குவாரு, அடக்குமுறை மேற்கொள்வாருன்னா அந்த ஃபௌக்குக்கு நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம்னு சொன்னா, ரப்புடைய விஷயத்துல அலாண்டு வருகின்ற பொழுது, ஒழுவென்று வருகின்ற பொழுது அந்த நேரடியான அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாமா என்று சொன்னால் கொடுக்கவே கூடாது. அவன் என்ன செஞ்சான்? ஆனா ரப்புக்கும் இல்ல ஆலா அப்படின்னு சொன்னான். ஃபிரௌன் சொன்னானா இல்லையா? ஆனா ரப்புக்கும் இல்ல ஆலா. இந்த இடத்துல ஆலா என்பது என்ன அர்த்தம்? மேலே கீழே என்ற அர்த்தம் கிடையாது. அப்போ ஒரு மஹ்லூக்குடைய விஷயத்திலேயே இந்த ஆலா என்று வருகின்ற பொழுது நம்ம அங்கே என்ன இடம் போடுவோ அதுதான் நம்ம கொடுக்கிறோமே தவிர இலாஃபி மானா தான் கொடுக்கிறோமே தவிர அந்த ஹகீகி மானா நம்ம கொடுக்கிறது இல்லை. ஃபிரௌன் இப்படி சொன்னான், யா ஹாமான், ஹாமானே தன்னுடைய அமைச்சர்கிட்ட, இப்னி சர்ஹன் ஒரு பில்டிங்கை கட்டுங்க, அப்லுகு அல் அஸ்பாப அஸ்பாப சமாவாத்தி வல்லர், மேல மேல பில்டிங்கை கட்டுங்க. அப்படியே நான் மேல போய் போய் என்ன செய்வேன்? அத்தரியும் இலா இலாஹி மூசா, நான் மூசாவுடைய ரப்பு இறைவனை போய் நான் என்ன செய்றேன்? அப்படி மேல ஒரு பில்டிங்கா போய் பார்த்து நான் ரொம்ப போய் நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஃபிரௌன் சொன்னது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப ஃபிரௌன் அது எந்த அர்த்தத்துல சொல்றான்? அல்லாஹ் மேல இருக்கிறான் என்ற அர்த்தத்துல சொல்றான். ஃபிரௌன் வந்து இறைவனுக்கு ஒரு ஜிகத் என்ன செய்கின்றான் குறிப்பிடுகின்றான். அதான அர்த்தம். ஏ ஹாமான அமைச்சரை நீ என்ன செய்? பில்டிங் மேல மேல பில்டிங்கை கட்டு, நான் என்ன செய்வேன்? அப்லுகு அஸ்பாப அஸ்பாப சமாவத், மேல ஒன்று ஒன்றா மேல போய் அத்தரியும் இலா இலாஹி மூசா, மூசாவுடைய இறைவனை நான் என்ன செய்வேன்? போய் நான் பார்க்க போறேன், பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப ஃபிரௌன் என்ன அர்த்தம் கொடுத்திருக்க? அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மேல இருக்கிறான் என்ற அர்த்தத்தை இந்த வசனம் நமக்கு குறிக்கிறது. இது ஒரு வழிகட்டது. அதுதான் அல்லாஹ் சொல்றார், வகதாலிக ஸுய்யின லிஃபிரௌன சூஅ அமலி வஸுத்த அனிஸ் ஸபீல், அவனுடைய செயல்களை வந்து நம்ம என்ன செஞ்சோம்? கெட்ட செயலாக காண்பித்தோம். வஸுத்த அனிஸ் ஸபீல், இறைவனை அடைகின்ற பாதை விட்டு அவன் தடுக்கப்பட்டான் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்ப அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தனஸ்ஸஹ் அன் உலூபில் மகான், இடம் என்கின்ற உலுவை விட்டும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவனா இருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், இலைஹி யஸ்ஆது அல் கலிமு இலைஹி யஸ்ஆது இலைஹி அல் கலிமு தய்யிபு வல் அமலு சாலிஹ், அவன் அளவுகள் நல்ல அமல்களும் சாலிஹான அமல்களும் கலிமா தய்யிபாவும் வந்து என்ன செய்யும்? அவனிடத்திலே உயரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கின்றான். அப்போ சொல்லக்கூடிய அருமை ஆலிம்களை அல்லாஹ்வுடைய இதை நம்ம பார்க்கிறோம். இங்க சொல்றான், வஅஜ்ஜில் இலைக ரப்பி லிதரலா, இப்ப வந்து ஹாமான் சொல்லி பில்டிங்கை கட்டு மேல ஏறுதல் என்பதாகிறதோ, அப்ப மேல வானத்தின் பக்கம் ஏறுவதற்கு அங்க என்ன தேவைப்படுது? பில்டிங் தேவைப்படுது. அல்லது பறப்பதற்கு ரெக்கை எது செய்கிறது அங்கே தேவைப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், ஜாஅ ரப்புஹு பிகல்பின் சலீம், ஜாஅ ரப்புஹு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜாஅ ரப்புஹு பிகல்பின் சலீம் வஹப லஹு லிசான சித்கின் அலியா. இப்போ சலாமத்தான கல்பை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சார்கள்? ரப்ப இடத்திலே வந்தார்கள். ஜாஅ ரப்புஹு பிகல்பின் சலீம். இந்த இடத்துல இப்ப வந்து வந்தார்கள் சொன்னா, அல்லது இவங்க வந்து மேலே அல்லாஹ்வை அர்த்தம் வச்சா இவங்க வந்து இங்க அந்த ஜா ரப்பஹு வந்தார்கள் தான் சொல்றான். அப்போ கல்வின் சரி பரிசுத்தமான உள்ளத்தோடு சாந்தியான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே அவர்கள் வந்தார்கள். அப்ப ரப்பு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கிறதா இருந்தா எதுக்கு இந்த ஆயத்து வரணும்? ஜா ரப்பு பிகல்பின் சலீம் என்பதாக. அப்ப அவங்களுடைய மஜி வருகை என்பதாகிறது, அவங்களுடைய உசூல் அடைவது என்பதாகிறது. அங்க உலுவு எதுன்னு சொன்னா சலாமத்துல் கல்பு சிதுகுல் லிசான். அங்க வந்து பில்டிங்கும் தேவையில்லை, அங்க வந்து மேல ஏறுதலும் தேவையில்லை, அங்க வந்து மக்கானம் என்பது தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், வஸ்குர் இத அன்தும் கலீலுன் முஸ்தலஅஃபூன ஃபில் அர்த், நினைச்சு பாருங்க, பூமியில ரொம்ப பலகீனமான எண்ணிக்கையோடு நீங்க இருந்தீங்க. தகாஃபூன அன் யதஃபத்தகும்,
தகாஃபூன ஐ யத்தஹத்தபகும், உங்களை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தீர்கள். உங்களை அவர்கள் இல்லாமல் ஆக்கி விடுவார்கள், உடைத்து விடுவார்கள், சின்ன பின்னம் ஆக்கி விடுவார்கள் என்று நீங்கள் பயந்தீர்கள். ஆவாக்கும், அல்லாஹ் உங்களை என்ன செய்தான்? அரவணைத்தான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அபி அன் வாகிதுல் லைஸ் என்கின்ற பெரியாரை தொட்டு அறிவிக்கப்படுகிறது, ஒரு 3 நபர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்தாங்க. நம்ம முடிச்சிடுவோம், 5 நிமிஷத்துல முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். 3 தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வந்தாங்க. ஒருத்தர் வந்து மஜ்லிஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஃபதஹல அஹதுக்கும் அல் ஹல்கா, ஒருத்தர் என்ன செஞ்சாங்க? நேரா சடச்சடன்னு உள்ள வந்து எங்க இடம் இருக்குது அங்க உட்கார்ந்துட்டார் ஒரு தோழர். 2வது வந்தவர் சாமி என்ன செஞ்சார் அப்படின்னா பின்னாலே என்ன செஞ்சுட்டாரு? உட்கார்ந்துட்டாரு. 3வது வந்தவர் என்ன செஞ்சாருன்னா பார்த்தாரு ஃபுல்லா இருக்குது, அது திரும்ப போயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அம்மா அஹதுகும், உங்களை முதல்ல வந்தா இருந்துச்சுங்களா சடச்சடன்னு உள்ள வந்து எங்க இடம் இருக்க பார்த்து உட்கார்ந்து நெருங்கி உட்காரணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும், அவங்க பேச்சை கேட்கணும்னு சொல்லி ஆசையோடு உள்ள வந்து என்ன செஞ்சாருன்னா கிடைச்ச இடத்துல நெருக்கமா வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி ஒருத்தர் உங்களை உள்ள வந்தாரு இல்லையா, அவரை எல்லாம் அரவணைத்துக் கொண்டான். இன்னொருத்தர் என்ன செஞ்சாருன்னா கூட்டமா இருக்குது, போனா வெக்கமா இருக்குமே, எல்லாரும் எது நினைப்பாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாருன்னா இஸ்தஹயா என்ன செஞ்சாரு? வெக்கப்பட்டு பின்னாலேயே உட்கார்ந்துட்டாரு. அல்லாஹ் சரி பாவம் அவரை நம்ம இதுபடுத்த வேணாம் அப்படின்னு அல்லாஹ் வெக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டான்? அவர் அப்படியே விட்டுட்டான். ஆக 3வது நபர் இருக்காரு, அல்ல அவர் என்ன செஞ்சுட்டாரு? கூட்டமா இருக்கு, எதுக்கு நம்ம உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி திரும்பி என்ன புறக்கணிச்சு போனாரு. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? அவரை அல்லாஹ் புறக்கணித்து விட்டான். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அல்லாஹ் அந்த முந்தியவரை அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான். இப்போ இங்க வந்து ஏன் திரும்ப நம்ம செய்திகளை திரும்ப திரும்ப நம்ம பேசுறோம்னா, நீங்க ஒழு என்பதற்கு ஃபோக் என்ற அர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா கல்பின் சரி ரப்பிட்டு நேர கல்புன் சலீமா வந்து என்ன செஞ்சாங்க? கல்புன் சலீமாவும் சிதுக்குல் லிசானா வந்து ரப்ப நெருங்கினார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேல கீழே இல்ல. ஃபிரௌன் வந்து யா ஹாமன் பினி சரஹன் லஅல்லி அப்லுகு அல் அஸ்பாப் அஸ்பாப சமாவாத்தி வல்லாஹு சொல்றா பாருங்க. அவன் இறைவனுக்கு ஒரு ஜிகத்தை கொடுத்தான். மூசாவுடைய ரப்பு வந்து மேல இருக்கிறாரு, மேல பில்டிங் கட்டுங்க, நான் மேல போய் அப்படியே இலாஹ் மூசாவை நான் போய் பார்க்க போறேன்னு இலாஹ்வுக்கு ஒரு ஜிகத்தை கொடுத்தான். ஆனா எந்த ஜிகத்தும் அல்லாஹ் மக்சூஸ் கிடையாது. ஜிகத்துகள் அத்தனையுமே படைக்கப்பட்டவைகள். ஜிகத்துகள் படைக்கப்படுவதற்கு முன்னாலேயே சப்பிஹ் இஸ்மா ரப்பிக்கல் அலா, உங்க ரப்பு அவன் அலாவாக இருக்குகின்றான். ஆளாவாக இருந்த நிலையில் தான் படைத்தான், அல்லது ஹலக்க ஃபஸவ்வா அப்படி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்ப அல்லாஹ்வோட ஜிகத்துக்குள்ள நம்ம கொண்டு வரலாமா? இந்த இடத்துல ஒழுவு என்பதற்கு ஃபோக் என்ற அர்த்தத்தை நம்ம கொடுக்கலாமா? இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த சலாமத்தால வந்தவங்க மஸ்ஜிதுல வந்து அந்த இடத்துல அல்லாஹ் இருந்து அப்படியே அரவணைத்துக் கொண்டான். மஸ்ஜிதுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான், வானத்துக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான், பூமிக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான், என் அரிசுக்குள்ள அல்லாஹ் இருக்கிறான் என்று நாம் மட்டுப்படுத்தி விடக்கூடாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ நுகாமத்தன் ஃபில் கிப்லத்தி, அதாவது பள்ளிவாசல்ல ஒருத்தர் பார்த்தாங்க, அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கிப்லாவை நோக்கி துப்புனார். உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா, சஃபா உட்கார்ந்து இருப்பாங்க, நின்று இருப்பாங்க, கிப்லாவை நோக்கி என்ன செய்கிறார்? அப்படி துப்புறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பாலு அஹதிக்கும் யகூமு முஸ்தக்பில ரப்பிஹி, உங்களை ஒருத்தர் நம்ம என்ன செய்யிருக்கு, அவர் கிப்லாவை முன்னோக்கி நின்றுக்கிட்டு யன்ஹா அமாமுஹு, தனக்கு முன்னால் என்ன செய்யறாரு? அவர் துப்புறாரு. அது யுஹிப்பு அஹதுக்கும் யஸ்தக்பில அவருக்கு முன்னால ஒருத்தர் வந்துகிட்டு அவர் முன்னா மூஞ்சியில துப்புன்னு அவரால் ஏத்துக்கிறாரா அப்படின்னு கேட்கறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தருக்கு முன்னால ஒருத்தர் வந்து அவர் மூஞ்சிக்கு நேர துப்புனா அவரால் ஏத்துக்க முடியுமா? அவர் விரும்புவாரா? அப்ப எதுக்கு அவர் பள்ளிவாசல்ல நின்றுகிட்டு கிப்லாவை முன்னோக்கிட்டு என்ன செய்யறாரு? அவர் ஏன் அவர் துப்புறாரு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கிறான். ஹதீஸ் பார்க்கணும் இல்லையா, லா தஸ்தக்பிருஹா வலா தஸ்தத்பிருஹா, நீங்க பைஹாலா உட்காருகின்ற பொழுது என்ன செய்யாதீங்க? கிப்லாவை முன்னோக்காதீர்கள், கிப்லாவை பின்னோக்காதீர்கள். இந்த ஹதீஸ் நமக்கு எதை நமக்கு குறிக்கிறது? அல்லாஹ் வந்து லைஸ மக்சூஸன் பி ஜிஹத்தின்
ஃபௌக் என்கின்ற ஒரு ஜிஹத்தை மக்சூஸாக அல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன செய்கின்றான்? அல்லாஹ் முஸல்லாவில் இருக்குகின்றான், அல்லாஹ் கிப்லாவில் இருக்குகின்றான், முஸ்தக்பில் கிப்லாவில் இருக்குகின்றான். இப்ப இந்த வரக்கூடிய இந்த ஹதீஸ்கள், இந்த ஆயத்துகள் ஃபுல்லா நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னான்? எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்குகின்றான். ரப்புக்கு ஃபௌக் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற பொழுது, அலா என்ற அர்த்தத்தை கொடுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்துவிடக்கூடாது? மேலே என்ற அர்த்தத்தை நாம் கொடுத்து விடக்கூடாது. அப்ப ஏன் நம்ம வானத்தின் பக்கம் நம்ம கை தூக்குறோம் துவால? அந்த கேள்வி நமக்கு வரலாமா இல்லையா? துவாவை எதுக்கு நம்ம வானத்தின் பக்கம் நம்ம கை தூக்குகின்றோம்? அதுல ஒரு ஹிக்மத் என்ன செய்கிறது இருக்குகிறது. நம்ம துவா கேட்கும் போது என்ன செய்கின்றோம்? வானத்தின் பக்கம் கை தூக்குகின்றோம். தொழுகும் போது என்ன செய்கின்றோம்? கிப்லாவை முன்னோக்குகின்றோம். காபாவை நாம் என்ன செய்கின்றோம்? தொழுகையிலே முன்னோக்குகின்றோம். சுஜூது செய்யும்போது எங்க செய்கின்றோம்? பூமியிலே சுஜூது செய்கின்றோம். இதுவே நமக்கு தெரியுதா இல்லையா? வானத்தின் பக்கம் நம்ம கையை தூக்குறோம் துவா கேட்கும் பொழுது, சுஜூ செய்யும் போது பூமியில சுஜூ செய்கின்றோம். ஏன் அங்க அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லிதானே. அல்லது தொழுகும் பொழுது நம்ம கிப்லாவை நோக்கி என்ன செய்கின்றோம்? நாம் தொழுகின்றோம். இதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கின்றோம்? வானத்தின் பக்கம் நம்ம கை தூக்குகின்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது ஒரு சுன்னத்து, அது ஒரு வழிமுறை. எப்படி நம்ம கிப்லாவை முன்னோக்குறோமோ, எப்படி நம்ம சுஜூத் செய்வதற்கு என்னென்ன ஷரத்துகள் இருக்கிறதோ, அதே போன்று இது ஒரு ஃபகீஹான ஒரு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு, தஅப்புது சம்பந்தப்பட்ட அது ஒரு வழிமுறையை தவிர அல்லாஹ் அங்க மட்டும்தான் இருக்குகின்றான், அங்கேதான் இருக்குகின்றான் என்ற அர்த்தம் கிடையாது. ஏன் வானம் அப்படின்னு சொன்னா அது மக்கானும் முஸ்ரஃபுன், அது ஒரு சிறப்பிற்குரிய இடம். அல்லாஹ்ட்ட அதுக்கு ஒரு சிறப்பு என்ன செய்கிறது இருக்குகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானம் என்பதை கொண்டு சத்தியமே செய்கின்றான். வஸ்ஸமாஇ வத்தாரிக் அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ஒரு சாதாரண ஒன்றை கொண்டு அல்லாஹ் சத்தியம் சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம வெற்றி பெற வேண்டியது இந்த அல்லாஹ். என்ன சொல்றீங்க? அதனால மொத்தமும் சரி, அகாடமிக்கா இருக்கட்டும், அரபிக்கா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், வாரசாஸ்திரமா இருக்கட்டும், அல்லது புவியலா இருக்கட்டும், அல்லது ஜாகிரபி, அது இது என்னவா எதையும் படிக்காட்டாலும் பரவாயில்லை, இந்த ஒரு இல்மு தான், இதுக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டோம். அதிக ஒரு இல்மு தான் அல்லாஹ் நமக்கு தர்றா. அது தொடர்ந்து நம்ம கவனத்துல இருக்கணும். அல்லாஹ்வுக்கு நல்ல கவனத்துல இருக்கிறீங்க, அதை உள்வாங்குறீங்க. அடுத்தடுத்து நீங்க பேசும்போது எல்லாருமே இதுக்கு பயான் பேசும்போது அந்த சப்ஜெக்டை டச் பண்ணி என்ன செய்றீங்க? பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அல்லாஹ் எப்படி நமக்கு இதை தந்தானோ தொடர்ந்து நம்ம மனசுல தரிபடக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அதன்பால் தொடர்ந்து தேடுகின்ற ஒரு தேட்டத்தையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவாராக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி